எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம ஜிகேஸ்டோ அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கால சர்ப்பம் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பார்ப்போம். கால சர்ப்பம் அப்படின்னாலே ராகுகேதுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம கால சர்ப்பம்னு சொல்றோம். அந்த ராகுகேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்து லக்னமும் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, பரிபூர்ணமான கால சர்ப்பம் அப்படின்னா அந்த ராகுகேதுக்குள்ள லக்னமும் இருக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி உட்பட லக்னம் இருந்ததுன்னா கால சர்ப்பம் பூரணமா இருக்கு. அந்த கால சர்ப்பம் கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா லக்னம் மட்டும் வெளியே ஒதுங்கி இருக்கும். மற்ற எல்லா கிரகங்களும் ராகுகேதுக்குள்ள இருக்கும். அந்த ராகுகேதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துக்கும் கால சர்ப்பம்னு பேரு. இதோடைய பலன் என்ன அப்படின்னா, ஜாதகருக்கு எவ்வளோ திறமையும் அறிவும் இருக்கும், அதை உடனே வெளிப்படுத்த முடியாம அப்படியே அவர் ஒரு 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 டப்பாக்குள்ள ஒரு சின்ன ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இறுக்கத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிறந்த படிப்பாளியா இருப்பாரு, அவர் படிச்சது மட்டும் பரீட்சைக்கு வராது. நிறைய செல்வம் இருக்கும், தக்க சமயத்துல பயன்படாது. எதையும் யாரோ ஒருத்தருடைய பிடியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுல 95% பேருக்கு இந்த கதையை சொல்ல, ஒரு டப்பாக்குள்ள ஒரு சின்ன நபரை உள்ள ஒரு பூச்சியை உள்ள போட்டு அதுக்கு காத்தும் உணவும் மட்டும் போற மாதிரி கடவுள் விட்டுருக்காரு, அடைஞ்சு கிடக்குறீங்கன்னு சொன்னா ஆமா, அப்படித்தான் இருப்பாங்க. இந்த கால சிற்பத்தை ரெண்டா பிரிக்கலாம், தோஷம்னு பிரிக்கலாம், யோகம்னு பிரிக்கலாம். இது தோஷமா யோகமாங்கிறத தாண்டி இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இந்த அவஸ்தை உண்டு. ஒருத்தர் அந்த அவஸ்தையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருன்னா அது யோகம். அந்த அவஸ்தையை அவர் சந்தோஷமா ஏத்துக்கிற முடியாம போராடினாருன்னா அது தோஷம். இந்த தோஷம் என்ன செய்யுதுன்னா காலம் பூரா கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. யோகம் 36 வயசுக்கு மேல அவர் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். 27 வயசுலயே அது ஒரு யோகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ராகு இதுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கான்னு பாக்குறோம், இருந்தா கால சிற்பங்கிற முடிவுக்கு வர்றோம். அது 27 வயசுக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் தொந்தரவு பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும். ரெண்டாவது, அந்த ராகுவை நோக்கி எல்லா கிரகமும் இருந்ததுன்னா நீண்ட காலத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு, அந்த விதிவிலக்கு அப்புறம் பார்ப்போம். ராகு நோக்கி எல்லா கிரகமே இருக்கு, அந்த ராகுங்கிற வாய்ப்புல எல்லா கிரகமும் போகுதுன்னா அது கடுமையான தொந்தரவுன்னு அர்த்தம். அதே மாதிரி மாற்றி எல்லாமே கேது நோக்கி தான் பயணிக்குது அப்படின்னா பயப்பட வேண்டியல, அது 36 வயசுல யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 27 வயசுல அந்த யோகம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த விதிவிலக்கு அப்படின்னு சொன்னோட நோக்கம் என்ன, எல்லா கிரகமே ராகு இதுக்குள்ள இருந்து ராகு முதல்ல போய் சந்திரனை தொடர மாதிரி இருந்தது அப்படின்னா அது மகாசக்தி யோகம் ஏற்கனவே பேசியிருக்கோம். அது கண்டிப்பா அவரு பொது வாழ்க்கையில் ஒரு சிறந்த பெயரை கொடுக்கறது. ஒரு பொதுவான விளையாட்டுத்துறையில இருக்கலாம், இல்ல ஒரு அரசியல் இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், பொதுமக்கள் பல பேருக்கு பயன்படக்கூடிய துறையில பேர் கண்டுகளிக்கக்கூடிய துறையில ஒரு சிறந்த பேரை கொடுக்கும். ஆனாலும் ஒரு பர்சனல் வாழ்க்கையை அவர் கை வைக்காம அது போறதில்லை. அந்த தோஷம் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா பொதுத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பலருடைய பேரை தெரிஞ்ச ஒருத்தருக்கு, இல்ல பலருடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒருத்தருக்கு பெரிய தொந்தரவு தர்றது. அதாவது முதல்ல சந்திரனை தொடர மாதிரி இருந்தா அதுக்கு பேர் மகாசக்தி யோகம்னு பேர். ஆனா எது எப்படி இருந்தாலும் எல்லா கிரகங்களுமே ஜாதகர் பிறந்த நாள் முதல் 27 வயசு வரைக்கும் பாடாப்படுத்துறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ராகு எதுக்கு முதல்ல லக்னத்தை தொடுற மாதிரி இருந்தது, இல்ல ஒரு சனியை தொடுற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஜாதகர் பிறந்த சில காலங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை தர காத்திருக்குது, அடுத்து ஒரு 3 வருடத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை தர காத்திருக்குதுன்னு வச்சுக்கலாம். ராகு எது முதல்ல லக்னத்தையோ இல்ல சனியோ தொடக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா அது ஜாதகர் பிறந்து 3 வருடத்திற்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தர காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த மாற்றம் தசாபதியை சார்ந்ததா இருக்கும். அப்ப ராகு இதுக்குள்ள கூடிய எல்லா கிரகங்களுமே யாருடைய 27 வயசு வரைக்கும் ஒரு தொந்தரவு தருது. 27க்கு பின்னால 36 வயசு வரைக்கும் ஒரு மீடியமான தொந்தரவு கொடுக்குது. 36 வயசுக்கு மேல அது எந்த தொந்தரவும் தரதில்லை. அது நல்வாழ்க்கைக்கு வழி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அது எல்லா கிரகம் கேது நோக்கி போறது
சிறப்பு அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும். இதுல பாதிக்காத சிலர் எடுத்து பார்த்தா அவங்களை அறியாமலே ஒரு கருடாழ்வாருடைய புராணத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க, கருடனை வழிபட்டு இருக்கிறாங்க, வேலும் மயிலும் உள்ள முருகனை வழிபட்டு இருக்கிறாங்க. அந்த பாம்பு எந்த பறவைக்கு பயப்படுமோ அந்த பறவைய கொண்ட குலதெய்வத்தை அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்க சொல்ல வந்தோடைய சுருக்கம். சார், எனக்கு தாள சிற்ப தோஷம் இருக்கா? ஒரு முருகன் வேலோடையும் மயிலோடையும் இருக்கக்கூடிய தேவ முருகரை தொடர்ந்து வழிபடலாம். அது நம்ம உடம்புல அந்த சர்வம் பயமுடுத்தாம இருக்கும். இல்ல நான் ஒரு கருடாளவரை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், தாராளம் கும்பலாம். நம்முடைய செல்ல ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கலாம், லேப்டாப்ல ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கலாம், ஒரு நல்ல படத்தை கணக்கு தெரியாம வச்சுக்கலாம். அந்த சர்வம் யாருக்கு பயப்படுமோ அந்த பறவைகளை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். அதோடைய நமஸ்காரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். கருடம் உயரத்துல பறந்துட்டு இருக்கும், கீழே சர்ப்பம் இருக்கும். கருடன் நிழல கண்டவனே அந்த பாம்பு அப்படியே புண்ணும். அது மாதிரி இந்த நமஸ்காரம் பண்ண பண்ண அந்த சர்ப்பதோஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு வெளியேறத நம்ம உறுதியா பார்க்க முடியும். சோ காலத்திற்கு தோஷம் இருந்தாலும் யோகம் இருந்தாலும் கண்டிப்பா அது 27 வயசு வரைக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்குதுங்கிறத மாற்று கருத்து கிடையாது. அப்படி அந்த 27 வயசு யோகம் தரமா இருந்தா 27 வயசு ஆரம்பிச்சு 36 அந்த யோகம் மீடியமா இருக்கும். 36 நல்ல யோகத்துக்கு. சோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் சர்ப்பதோஷம் இருக்கு. ஆனா அதுக்காக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணது ஒரு பெருசா இருக்கும். இந்த வழிபாடு எவ்வளவு பெரிய குற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ இல்ல அந்த குற்றம் நம்மோட ஒப்பிடும் போது ஒரு பெரிய தொந்தரவு இல்லாதவோ அது கொடுக்குது. அதனால தொடர்ந்து மயிலை வாகனமா கொண்ட முருக வழிபாடு, கருடரை கொண்ட கருடாழ்வார் அதை பண்ணலாம். கந்தசேஷ தோஷம் படிச்சுக்கலாம், கருடாழ்வார் புராணம் படிக்கலாம், கந்த புராணம் படிச்சுட்டு இருக்கலாம், இந்த கந்த ஒரு தோஷம் படிக்கலாம். அந்த முருகனுடைய சார்ந்த வழிபாடும் கருடனுடைய வழிபாடு சார்ந்து செய்யும் போது கண்டிப்பா ஒரு மாற்றம். இல்ல சார், நான் கிருஷ்ணன் தான் கும்பிட்டுட்டு இருக்கேன்னா கிருஷ்ணனுடைய தலையில மயில் இருக்கு. அந்த சர்ப்பம் சர்ப்பம் பயப்படக்கூடிய ஏதேனும் ஒரு பறவையோட அடையாளங்களை கொண்ட தெய்வங்களை கும்பிடுறது சால சிறந்தது அப்படிங்கிறது இந்த காலச்சர்ப்ப யோக தோஷம். சார், இது திருமணத்தை பாதிக்குமா சார்? லக்ன ராகு இருக்குது, 7ல கேது இருக்கு, எல்லா கிரகம் ராகு கேது கொடுக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு கிரகம் பாவப்படிக்கு தான் நின்றவளை செய்தே தீரும். சர்வதோஷ ஜாதகமாக கடுமையான சர்வதோஷ ஜாதகம் கல்யாணம் பண்ணித்தான் ஆகும். அந்த கல்யாணம் ஒரு சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் மொழிய சம்பவத்தை தடுக்காது. அதனால சர்வதோஷம் கடுமையா இருக்கு, அதனால எனக்கு கல்யாணம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. திருமண பாவத்தில் நின்ற கிரகம் கடுமையான சர்வதோஷை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அது திருமணத்தை செய்தே தீரும். ஆனா திருமணத்துல ஒரு வலிக்கும், ஒரு சந்தோஷம் குறைவா இருக்கும், அவ்வளவுதான். சோ எல்லாருமே சர்வதோஷங்களுக்கு அனைவருமே 3 விதமான தெய்வத்தை கும்பிடலாம். முதல்ல முருகர் சார்ந்த தெய்வ வழிபாடு, 2வது கருடர் சார்ந்த வழிபாடு, 3வது புற்றுக்கண் வழிபாடு. இதன் மூலியமா நம்ம மனசு பக்தி மார்க்கத்தில் செலுத்தும் போது அந்த தீய கிரகத்துடைய ஆதிக்கம் குறைஞ்சு நல்ல நிலை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம ஜிகேஎஸ் எல்லாருக்கும் ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியில தீவிரமா இறங்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் கீழே நம்பர்ல தொடர்பு கொண்டு ஜோதிடத்தை படிச்சுக்கலாம். சிறப்பு வகுப்பு படிக்கணும் படிக்கலாம், பேசிக் படிக்கலாம் படிக்கலாம். ஸோ அனைவரையும் ஜிகேஎஸ் அன்புடன் வரவேற்கிறது. ஒரு ஜோதிடங்கிற ஒரு அற்புதமான விஷயம், நல்ல ஒரு பிரகாசமான வெளிச்சம் நம்ம இருட்டில் இருக்குங்களா நல்ல வழி நோக்கி கூட்டிட்டு போகல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம அடுத்த பதிவுல சர்வமும் 12 விதமான வழிபாடுகளை பத்தி பார்ப்போம். 12 விதமான சர்வதோஷங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திக்கலாம்.